major festival is celebrated in South India. Pongal celebrated for 4 days. Bogi is the first day among those 4 days. On this day, people cleanse their house and throw useless items into fire. They also dance around bonfire. People bought rice, tamarind and sugar cane on next day for the Pongal celebration. Thank you. Happy Pongal to all. Good morning everyone. Today I am going to tell about Pongal. Pongal is a national harvest festival celebrated in Tamil Nadu and Tamil speaking areas. What is it? The word Pongal is from Tamil word Pongu. It means boil the rice over. The festival marks the winter ends and the sunny period starts. When it is celebrated? It is celebrated on mid-January or 15th or 16th. The festival marks the strongness and boldness. What it dedicated to? The sun god Surya and express the gratitude to nature and farm animals. What food is eaten? The traditional food called Pongal is eaten during the festival. Happy Pongal. Thank you. அனைவருக்கும் வணக்கம். மாட்டுப் பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி கூறும் இந்த நாளாகும். அன்று மாடுகள் கட்டும் தொழுவத்தினை சுத்தம் செய்வார்கள். உழவு கருவிகள் மற்றும் கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்வார்கள். மாடுகளின் கொம்புகள் சிவப்பட்டு வண்ணம் பூசி சலங்கை கட்டிவிடுவார்கள். சந்தனம் குங்குமம் இட்டு மாலைகள் மற்றும் சலங்கைகள் கொண்டு மாடுகளை அலங்கரிப்பர். தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாராதனை காட்டப்படும். இதன் பின் பசு, காளை, எருமை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுப்பார்கள். பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல் என்று சொல்லி கூறுவார்கள். மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவை போற்றும் வகையில் ஒவ்வொரு வருடமும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காணும் பொங்கலை கன்னிப்பொங்கல் அல்லது கடு பண்டிகை என்று அழைப்பார்கள். நல்லோரை காண்பதும் நன்று என பொன்மொழிக்கேற்ப காணும் பொங்கல் கொண்டாடப்படுவது ஆகும். காணும் பொங்கல் என்பது சாதி பேதமின்றி அனைவரும் கொண்டாடும் விழாவாகும். காணும் பொங்கல் அன்று பல பேரை ஒரே இடத்தில் காண்பதற்காக கொண்டாடப்படுவது ஆகும். உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என பாகுபாடு இன்றி அனைவரும் ஒன்றாக இருந்து அந்த நாளில் கொண்டாடி மகிழ்வார்கள். காணும் பொங்கல் பண்டிகையானது கடற்கரை, ஆறு போன்ற நீர்நிலைகளையே சார்ந்திருக்கிறது. நன்றி.